வணக்கம் அன்பு நண்பர்களே. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி புராண கதையை பற்றி பார்க்கலாங்க. விநாயகர் சதுர்த்தி எவ்வாறு கொண்டாடப்படுது, என்னெல்லாம் விநாயகருக்கு வச்சு பூஜிக்கலாம், எந்த முறையில் வழிபட்டால் நமக்கு நன்மை உண்டாகும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாங்க. பிள்ளையார் எல்லாத்துக்குமே பிடித்தமான கடவுள் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? யானை முகமும் பானை வயிறும் கொழு உடம்போடு கொழுக்கட்டை மோதகம் சாப்பிடும் பிள்ளையார் நமக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். அது இல்லாமல் சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்தினா ரொம்ப பிடிக்குங்க. மண்ணிலையும் களிமண்ணிலையும் கூட அவங்க பிள்ளையார் செஞ்சு வழிபட்டு அதை ஆற்றுல கொண்டு போய் கரைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதை பற்றின பதிவை இங்கே பார்க்கலாம் வாங்க. எதனால் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஜமுகாசுரனை சம்ஹாரம் செய்ததால் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுது அப்படின்னும் புராண கதைகள்லாம் சொல்கிறாங்க. புராண கதையில் வரும் அசுரன் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, யானை முகமும் தலையில் 2 கொம்புகளும் இருக்குங்க. அவங்க கஜமுகராஜன் என்ற பேரை அவங்க அந்த அசுரனுக்கு பேராக இருக்கும். அசுரகுல குருவாகிய சுக்ராச்சாரியரிடம் இவங்க போதனைப்படி சிவபெருமானின் திருநாமத்தை சொல்லிக்கொண்டே பல ஆண்டுகள் தவம் இருந்தாங்க. அதனால் சிவபெருமான் இவருக்கு ஒரு தவத்தையும் கொடுத்தாரு. அந்த தவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஆயுதத்தாலும் எனக்கு மரணம் நேரிடக்கூடாது, வஞ்சக எதிரிகளின் சூழ்ச்சியால் எனக்கு மரணம் நேரிட்டாலும் எனக்கு இன்னொரு பிறவி கிடைக்கக்கூடாது என்று வரம் கேட்டான். அடுத்ததாக கஜமுகராஜன் சிவபெருமான் உடனே அவன் கேட்ட வரத்தை எல்லாம் சிவபெருமான் கொடுத்துட்டாங்க. இவ்வாறு வரம் பெற்ற அசுரன் சும்மா இருப்பானா? எவ்வளோ சிறந்த வரம் பெற்றிருக்கான், இதை வச்சுக்கிட்டு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற அகந்தை அவனுடன் இருந்தது. அடுத்ததான் அவன் எங்கே போனான்னு பார்த்தீங்கன்னா, மதகாபுரம் அப்படிங்கிற ஊருக்கு போனாங்க. அங்கே அரசனாக ஆட்சி செய்தான். தேவர்களையும் முனிவர்களையும் கொடுமைப்படுத்தினான். தேவர்கள் அனைவரும் தன் முன்னால் நின்று தினமும் 3 வேளைகள் 1008 தோப்புக்காரணம் போடும்படியும் செய்தான். அடுத்தது கட்டளையும் விட்டான். அவர்கள் வரிசையாக நின்று தோப்புக்கரணம் போட போட அவர்களுக்கு என்ன மயக்கம் அயர்ந்து விழுந்தார்கள். அதை பார்த்து அசுரன் அகங்காரத்துடன் சிரித்தான். இந்த அசுரனின் கொடுமை நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. அரக்கனின் கொடுமையை பொறுக்க முடியாத தேவர்கள் பிள்ளையாரை வணங்க தம்மை காக்குமாறு வேண்டினர். அடுத்து விநாயகரும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு கஜமுகாசுரனுடன் போருக்கு புறப்பட்டார். விநாயகர் பெருமானுக்கும் அசுரனுக்கும் இடையே கடும் போர் மூண்டது. விநாயகர் தனது அம்புகளால் கஜமுகராசுரனின் படைகளை தேர் மற்றும் ஆயுதங்களின் நொடியில் அழித்தார். ஆனால் அவரது ஆயுதங்களால் அந்த அரக்கனை கொல்ல முடியவில்லை. எந்த ஒரு ஆயுதத்தாலையும் நாம் அசுரனை கொல்ல முடியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தாங்க சிவபெருமான் தனது மகனுக்காக குரல் கொடுத்தார் அப்படின்னு சொல்லலாங்க. மகனே, கஜமுகராசுரனை எந்த ஆயுதத்தாலும் கொல்ல முடியாது என்று சொல்லவே சற்றும் யோசிக்காமல் தனது வலது தந்தத்தை ஒடித்து கஜமுகாசுரனை வதம் செய்தார். நிலை குலைந்து விழுந்த அரக்கன் மூஞ்சுரு போல மாறினான். அந்த மூஞ்சுருவை தனது பாதங்களில் வீழ்த்த வணங்கினான். அதனை தனது வாகனமாக்கி கொண்டார் விநாயகர். இவ்வாறு தான் மூஞ்சூறு விநாயகரின் வாகனமாக மாறியது. மூஞ்சூருக்கு மற்றொரு கதையும் இருக்குங்க. அது என்னன்னு பார்க்கலாங்க. பழங்காலங்களில் விவசாயமே அதிக முக்கியத்துவமாக நம் முன்னோர்கள் பயன்படுத்தி வந்தாங்க இல்லையா? அப்போது எலிகள் விவசாய நிலத்தை நாசம் செய்ததால் அவற்றை வீழ்த்திய விநாயகர் அவற்றை வாகனங்களாக பயன்படுத்தியதாகவும் புராண கதைகள் சொல்லுதுங்க. இதே போல் எலிகள் மிகவும் சிறியதாக இருப்பதாலும் அவற்றால் எந்த சிறு துளையிலும் இருள் சூழ்ந்த இடங்களில் நுழைய முடியும் என்பது உண்மைங்க. விநாயகர் இருளை நீக்கவும் மூளை முடுக்கில் உள்ள தீய சக்திகளை அழிக்கவும் எளிதாக இருக்கும் என்பதற்காக மூஞ்சூரை வாகனமாக பயன்படுத்துவதாக முன்னோர்கள் புராண கதைகள் கூறுவதாக என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்துக்களால் மிகவும் உற்சாகத்துடன் கொண்டாடப்படும் பண்டிகை தாங்க விநாயகர் சதுர்த்தி விழா அப்படின்னு சொல்லலாம். முழுமுதற் கடவுளும் ஈசனின் மகனுமான விநாயகர் அவதரித்த தினமான விநாயகர் சதுர்த்தி விழாவானது ஒவ்வொரு வருடமும் எந்த மாதத்தில் கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வளர்பிறை சதுர்த்தி நாளன்று ஆவணி மாதம் கொண்டாடப்படுதுங்க. விநாயகர் வழிபாடு எவ்வாறு செய்யலாம், இவ்வாறு செயல்பட்டால் நமக்கு நன்மை கிடைக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாங்க. வலிமையும் வெற்றியும் தரக்கூடிய விநாயகர் எல்லோருடைய வீட்லேயும் நிச்சயம் இருப்பாங்க. முழுமுதற் கடவுளான விநாயகரை வழிபட்ட பின்பே மற்ற தெய்வங்களை வழிபட வேண்டும் அப்படின்றது ஒரு இந்து சாஸ்திரங்க.
இந்த வகையில் விநாயகர் சிலை வீட்டில் வைத்திருப்பவர்கள் அதை எப்படி வைத்து கொள்ளக்கூடாது, எப்படி வைக்க வேண்டும் என்பது போன்ற பயனுள்ள தகவல்களை இந்த பதிவில் பார்க்கலாங்க. தும்பிக்கை விநாயகரை வழிபடுவோருக்கு என்றும் நம்பிக்கை தளர்வதில்லை என்பது அனைவருக்கும் தெரியும். வெற்றியை அடைய வெற்றி விநாயகரை வழிபட்டால் மிகவும் நல்லது. விநாயகர் சிலை, விநாயகர் வழிபாடு இல்லாத எந்த ஒரு பூஜையும் நிறைவு பெறாது அப்படிங்கிறது உண்மைங்க. இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த விநாயகர் சிலை வீட்டில் நிறுவினால் ஒவ்வொரு சதுர்த்தி அன்றும் அவருக்கு குறைந்தது வெறும் சுத்த தண்ணீரில் மட்டுமல்லாது அபிஷேகம் செய்வது வழிபட்டு பாருங்கள். உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் நீங்கி நீங்கள் வாழ்வில் நன்மை பெறலாம். நீங்கள் வீட்டில் விநாயகர் சிலை வச்சுருந்தீங்கன்னா அதை எப்படி பாதுகாத்து அபிஷேகம் செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. வீட்டில் நீங்கள் சிலைகள் வைத்திருந்தால் அதை முக்கியமான ஒரு விஷயம் காய விடக்கூடாதுங்க. அபிஷேக பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்து வைப்பதன் மூலம் விக்கிரங்கள் சக்தி பெறுகிறது அப்படின்னு சொல்லலாங்க. இதனால தான் கோயில்களில் அபிஷேகம் தொடர்ந்து நடைபெறுகிறது. விநாயகர் சிலை அல்லது படங்கள் நீங்கள் வாங்குவதனால் அவருடைய தும்பிக்கையை முதலில் கவனித்து வாங்க வேண்டும். விநாயகரின் தும்பிக்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அன்னை பார்வதி தேவியை நோக்கியபடி இடது பக்கம் இருக்குமாறு அமைந்தும் இருக்கும். அந்த மாதிரியான புகைப்படங்களை நீங்கள் வாங்கி கும்பிட்டு அபிஷேகம் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நன்மை உண்டாகும். விநாயகர் சிலையை விநாயகர் சதுர்த்தி என்று நம்ம வீட்டில் வச்சு வழிபடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வழிபடலாங்க. விநாயகர் சிலைகள் வீட்டில் வைத்திருந்தால் அவருடைய பின்புறம் ஆனது வீட்டின் வெளிப்புறத்தை நோக்கி அமைக்கப்பட்டு இருக்க வேண்டும். விநாயகருடைய பின்புற பகுதியானது வீட்டில் எந்த ஒரு கதவினையும் பார்த்தபடி அமைந்திருக்கக்கூடாது. விநாயகருடைய முன்புறம் வலிமையை கொடுக்கும் என்றால் பின்புறம் வறுமையை கொடுக்கும் என்று ஆன்மீகத்தில் சொல்கிறாங்க. எனவே பின்புறம் வெளிப்புறத்தை நோக்கி அமைக்கப்பட வேண்டும் என்பது நியதி. அதே போல் பூஜை அறையில் விநாயகர் சிலையை தெற்கு திசையில் அமைக்கவே கூடாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வறுமையை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தரித்திரத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிழக்கு அல்லது மேற்கு திசையை சிலையை நிறுவ வேண்டுங்க. உலோகங்களான சிலைகள் வடக்கு அல்லது தென்மேற்கு திசையில் அமைக்கலாங்க. வீட்டில் கழிவறை சுவற்றை நோக்கியபடி விநாயகர் சிலையை வைக்கவே கூடாதுங்க. அது ரொம்ப தப்பு. சிலர் வீட்டிற்கு மாடிப்படி அமைத்திருப்பார்கள். அந்த படியின் அடியிலும் விநாயகர் வைக்கக்கூடாதுங்க. இது துரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெள்ளிக்கிழமையில் விநாயகருக்கு நீங்கள் என்னென்னலாம் செஞ்சு அபிஷேகம் செஞ்சால் நன்மை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தனம், சாணம், மஞ்சள், எலுமிச்சை, சாத்துக்குடி, பஞ்சாமிர்தம், நார்த்தம்பழம், இளநீர், தேன், பச்சரிசி மாவு போன்றவைகள் அபிஷேகம் செய்வதன் மூலம் கிரக தோஷங்கள்லாம் உங்களுக்கு நீங்கிருங்க. நீங்கள் வெற்றி மேல் வெற்றியை அடையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெற்றிகள் பல குவியத்தோட தடைகள் நீங்கி எதிர்பார்த்தவை உங்களுக்கு ஜாதகமாக அமையுங்க. ஒவ்வொரு சதுர்த்தி அன்றும் நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விநாயகர் வழிபாடு வருவதன் மூலம் உங்கள் வாழ்க்கை துன்பங்களை நீக்கி இன்பங்களை பெறுவோம் அப்படின்னு சொல்லலாங்க. அது முக்கியமாக விநாயகர் சதுர்த்தி அன்று நீங்கள் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வந்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக நன்மை நடக்குங்க. மேலும் வெற்றிகள் குவியும் என்பது நம்பிக்கையாக இருந்து வருதுங்க. நீங்கள் இதை கடைப்பிடிச்சி பாருங்கள். இந்த முறையில் வழிபடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வழிபடலாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். நம்மளோட வேலையை சுலபமாக்கி எண்ணங்களை விரைவாக பூர்த்தி செய்யக்கூடிய எளிய வழிபாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா, முதலில் செவ்வாய் அல்லது சனிக்கிழமையில் விநாயகர் வழிபாடு செய்வதை வழக்கமாக்கி கொள்ளுங்கள். மங்கள காரியங்களுக்கு மஞ்சளை பிள்ளையாராக பிடித்து வழிபட வேண்டும் என்பது நியதி. இந்த செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் மஞ்சளில் பிள்ளையாரை பிடித்து ஒரு பித்தளை தாம்பாளத்தில் வையுங்கள். பின்னர் அதற்கு அருகம்புல் வைத்து அகல் விளக்கு ஒன்றை ஏற்றி வையுங்கள். மஞ்சள் பிள்ளையாருக்கு சந்தன குங்குமம் திலகம் இட்டுக் கொள்ளுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, முடிந்தால் எருக்கு மாலை கோர்த்து வையுங்கள். அகல் விளக்கு சுத்தமாக பசுனை ஊற்றி அதில் வெள்ளரி திரி போட வேண்டும். பூஜை ஸ்டோர்களில் இந்த வெள்ளரிக்கு திரி கிடைக்கும். வெள்ளருக்கு கொண்ட செய்யப்பட்ட விநாயகர் சிலையை வீட்டில் வைத்து வழிபடுவோருக்கு சகல விதமான சௌபாக்கியமும் கிடைக்கும் என்பது ஐதீகங்க. நினைத்ததெல்லாம் உடனே நடந்துவிட்டால் அந்த தெய்வத்தை யாரும் நினைக்க மாட்டாங்க. அது போல தாங்க நாம் என்னவோ நினைக்க அது ஒன்று நடக்குது அப்படின்னு நிறையா பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் கடந்து போகணும்னு நினச்சிங்களா? நமக்கு உரிய தெய்வம் எது, எந்த தெய்வத்திற்கு நாம் வழிபாடு செய்ய வேண்டும், இந்த ராசியிலேருந்து இவ்வளோ கஷ்டங்களா, இதிலேருந்து நம்ம மாறலாமா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த பதிவை தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.